கள்ளச்சாராயம் குடிச்சாங்க விற்று 62 பேரை கொண்டுட்டாங்க, கைது பண்ணிங்க. 90 நாள் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் கட்டிருக்காங்கல்ல. இது என்ன ஆச்சு? இது சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா? விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? வீரன்னா நேருக்கு நேரம் பொம்பளைக்கு பின்னாடி போய் நீ தப்பா பேசுறான். பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை. காவல்துறை வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல நீங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இதுல அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கு? அரசியல் தான் அழுத்தம் தான், வேற இதுல ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே இல்லாத வழக்கு இது. இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான். ரொம்ப நாளா அது ஒரே துயரமா இருக்குதுங்க, விசாரிச்சு முடிச்சு விடுங்க. அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிக்கணும். அது உங்களுக்கு தெரியும் தானே. இதை முற்றுப்பட்டு தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது இருக்கிற வரை தான் இழுத்து இப்படி இவ்வளவு நேரம் பாருங்க, காலையில் பேசி மதியம் பேசி. சேகர் பாபு சொல்லும்போது தமிழகத்துல சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ இதுல இருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியும். சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சாங்க விற்று 62 பேரை கொண்டுட்டாங்க, கைது பண்ணிங்க. 90 நாள் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் கச்சிருக்காங்கல்ல. கச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க? மறுபடியும் கச்சிருக்காருல்ல. இது என்ன ஆட்சி? இது சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா? இப்போ பயமே இல்லை. அப்போ இது சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள், பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்துருக்குது. அது ஒன்றுமே இல்லை. அது சிசிடிவி கருவியில் பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும். எங்கே சட்டத்தின் ஆட்சி? தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க விதமாக இருந்தது. அதாவது பெண்ணுக்கு கற்பழிச்சுட்டனா அப்படிங்கிற நீங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தா தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்க விரும்பி பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்யுங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது, நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுறேன், நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன். வீரன்னா நேருக்கு நேராக கொண்டு பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கும். பெரியாரை பற்றி நான் பேசுகிறேன், நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவன் தப்பாக பேசுகிறான். பெரியார் பாருங்க இவ்வளோ சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விசாரம் பண்ணுற ஒரு கூட்டத்தை வச்சுருக்க, அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாதம். பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க. இப்போ போனான்னு வச்சுக்கோங்க, சரியாக 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டிடுவாங்க. இந்த துயரத்துக்கு தான் வழக்கை போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனால் அது சரியாக வரல. அதனால தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு இப்போ வழக்கு. சார், உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியாணை கொடுத்துருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? இவர் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாரா இல்லை எப்படி? இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரிகமானது. எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியாக இருப்பாங்க. எல்லாம் என்னுடைய வளர்ப்புகள். நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கன்னா வந்திருப்பாங்க. அடித்து இழுத்துருப்பார். அதெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா? அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார். அப்படி ஒருத்தர் அவரை போய் அடித்து இழுத்துட்டு போவார். வாங்கன்னா வந்து உட்காந்துருப்பார்.